everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ன் வச்சு செய்ய போறோம். இந்த மாதிரி உதுத்து வச்ச கார்ன் அதை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக் எப்படி நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு கார்ன் சாப்பிட்டா அதை ஒரு ஸ்நாக் மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ஃபுல் ஆஃப் கார்ன் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இது மார்க்கெட்டில் இப்படி உதுத்து வச்சா கார்ன் வந்து ஒரு பேக்கெட் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் வாங்க. இப்படி உதுத்து இருந்திருக்கு இந்த கார்னு, இப்படி தான் இருந்தது. அதை நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கப் ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஜஸ்ட் இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு தான் வந்து பாயில் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அதை லைட்டாக 2 நிமிஷம் அந்த கார்ன் வந்து தண்ணியில் பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க. அது கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3-4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. சோள மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதுவே மாவு நல்லா எக்ஸஸாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இதில் நல்லா அந்த அளவுக்கு நல்லா வந்து மாவுனால் கோட் பண்ணிக்கோங்க. இப்படி கோட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எல்லா கார்னுக்கும் நல்லா அந்த மாவு எல்லாமே சரிசமமாக போய் மிக்ஸ் ஆகிடணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி நல்லா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் தான் ஆட் பண்ணுவோம். ஒன்று வந்து சால்ட்டு, இன்னொன்று வந்து பெப்பர். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் இதில் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். போட்டு அதை திருப்பியும் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ போட்டால் தான் எண்ணெயை வந்து ரொம்ப குடிக்காது கார்ன். ஸோ நல்லா போட்டோன்னே இந்த மாதிரி பொரியிற ஸ்டேஜில் கார்னை போட்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் இது வீட்டிலே காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சது. உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு அதை நல்லா கலக்கி எடுத்துட்டு அதை வந்து அழகாக அதை நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு